ஜூலை 27 இன்று. குரோதி வருடம் ஆடி 11 சனிக்கிழமை. தேய்பிறை சஷ்டி திதி அதிகாலை 3:28 மணி வரை. அதன்பின் சப்தமி திதி. ரேவதி நட்சத்திரம் மாலை 5:27 மணி வரை. அதன்பின் அஸ்வினி நட்சத்திரம். மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மாலை 5:24 மணி வரை சிம்மம், அதன்பின் கன்னி. பொது வாஸ்து நாள் காலை 7:44 முதல் 8:20 மணி வரை. சூரிய உதயம் அதிகாலை 5:56 மணி. அஸ்தமனம் மாலை 6:34 மணி. சந்திர உதயம் இரவு 11:27 மணி. அஸ்தமனம் காலை 11:22 மணி. மேஷராசி அன்பர்களே, நேற்றைய நெருக்கடி நீங்கி நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். வரவு அதிகரிக்கும். உங்கள் வேலைகளில் இன்று எதிர்பாராத தடை தோன்றும். வரவேண்டிய பணமும் இழுபறியாகும். செலவு அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். முயற்சி லாபமாகும். இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். ரிஷபராசி அன்பர்களே, வழிபாட்டால் வளம் காண்பீர்கள். திட்டமிட்ட வேலை நடக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவு செய்ய முயற்சிப்பீர். உங்கள் செயல்களில் சில சங்கடம் தோன்றும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். செல்வாக்கு உயரும். செயல்களில் வெற்றியடைவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி இன்று எளிதாக நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் காண்பீர். வரவு அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும். தொழிலில் நெருக்கடி ஏற்படும். அடிப்படை தேவை பூர்த்தியாகும். நீங்கள் மேற்கொள்ளும் வேலை நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, பெரியோர் ஆதரவால் முயற்சி லாபமாகும். கோயில் வழிபாட்டால் மனக்குழப்பம் விலகும். வருவாயை எதிர்பார்த்து நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். அலைச்சல் உண்டாகும். முயற்சி இழுபறியாகும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடை அகலும். உங்கள் செயல் லாபத்தில் முடியும். எதிர்பார்த்த வருமானம் வரும். அலைச்சல் அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். யோசித்து செயல்படுவது நல்லது. நெருக்கடியிலும் நன்மைகளை காண்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனை தோன்றும். அதையும் சமாளிப்பீர். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி கிடைக்கும். கோயில் வழிபாடு நிம்மதிக்கு வழிவகுக்கும். கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகும். பயணத்தில் சில சங்கடம் தோன்றும். உங்கள் முயற்சி நிறைவேறும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் அடைவீர். துலாம் ராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர். உடல் நிலை சீராகும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. தொழிலில் போட்டியாளர் விலகுவர். செயலில் இருந்த தடை நீங்கும். உங்களுக்கு தொல்லை அளித்தவர்கள் விலகிச் செல்வர். விருப்பம் நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் செயலில் லாபம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும்.
முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர். இழுபறியாக இருந்த வேலை பெரியோர் ஆதரவுடன் நிறைவேறும். உறவினரால் நெருக்கடி உண்டாகும். சுய தொழிலில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகத்துடன் செயல்படுவீர். முயற்சியில் வெற்றி காண்பீர். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும். நீங்கள் மேற்கொண்ட செயலை செய்து முடிப்பீர். இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். மகர ராசி அன்பர்களே, வியாபாரம் விருத்தியாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் முயற்சியில் வெற்றி காண்பீர். எதிர்பார்த்த பணம் வரும். மறைமுக எதிர்ப்பால் மனதில் குழப்பம் உண்டாகும். இன்று நிதானமாக செயல்படுவது நல்லது. வரவேண்டிய பணம் வரும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரிகள் எண்ணம் நிறைவேறும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர். உடல்நிலையில் சில சங்கடம் தோன்றும். வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் உருவாகும். நிதானம் காப்பது நல்லது. குடும்ப நலன் கருதி நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். பணவரவு அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, நேற்று வரை இருந்த சங்கடம் விலகும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர். வியாபாரத்தில் லாபம் காண்பீர். செயல்களில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இன்று இழுபறியாகும். சிந்தித்து செயல்படுவது நல்லது. பொது பலன். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும். விருப்பம் நிறைவேறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் நாள்.